இந்த ஆப்ரஹாம் அப்படின்னா நம்ம முதல்ல பேரோட அர்த்தம் தான் நம்ம பார்க்குறோம். ஆப்ரஹாம் அப்படின்னா திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். இப்போ அவருடைய பேர் முதல்ல ஆப்ரஹாம்னு கிடையாது, ஆபிராம் அப்படின்னு இருந்துச்சு. ஆபி ராம். ஆப் அப்படின்னா அப்பா அப்படின்னு அர்த்தம். ராம் அப்படின்னா சிறப்பான உயர்வான அர்த்தம். இப்ப சிறப்பான உயர்வான தந்தை அப்படின்னு ஆபிராம் அப்படின்னு அர்த்தம். தேவன் ஆபிராம ஆப்ரஹாம் அப்படின்னு மாத்துறாரு. காம் அப்படின்னா என்ன அப்படின்னா திரளான. இப்ப நோவாவுடைய பையனுக்கு பேர் என்ன? காம். அப்படின்னா காம் அப்படின்னா திரளானவன் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த ஆபிராம ஆபிரஹாமா மாத்துறாரு. அப்ப திரளான தகப்பன், திரளானவர்களுக்கு தகப்பன் அப்படின்னு தேவன் இந்த ஆபிரஹாம மாத்துறாரு. ஆபிரஹாம்னா என்ன அர்த்தம்? திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். காம் அப்படின்னா திரளான அப்படின்னு அர்த்தம். ஆப் அப்படின்னா அப்பான்னு அர்த்தம். ஆபிரஹாம் அப்படின்னா திரளானவர்களுக்கு தகப்பன் அர்த்தம். முதல்ல ஆபிராம் அப்படின்னா சிறப்பான தகப்பன், உயர்வான தகப்பன், உன்னதமான தகப்பன் அர்த்தம். இப்ப அந்த உயர்வான தகப்பன் அப்படியே மாறி மேலும் மேலும் மாறி திரளானவர்களுக்கு தகப்பனாகிறாரு. முற்பிதாக்களில் முதன்மையானவர், முக்கியமானவர் இந்த ஆப்ரஹாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவர் ஒரு சரித்திர புருஷன். உலகம் தெரிஞ்ச எல்லாத்துக்குமே ஆப்ரஹாம் தெரியாம இருக்கவே இருக்காது. ஆப்ரஹாமுடைய பேர் பைபிள்ல எத்தனை தடவை வந்திருக்குது? 410 தடவை வந்திருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா இவரை ஒரு குறிப்பிட்ட சில மக்கள், இந்த எப்ரோன் நாட்டு மக்கள்லாம் ஆண்டவனே அப்படின்னு கூட அழைப்பாங்க. சாரால் கூட சமயத்தில் ஆண்டவனே தான் தன்னுடைய கணவனை அழைப்பான். அப்புறம் பாத்தீங்கன்னா இவனுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குன்னா மகா பிரபுவான். இவன் வேதத்துல ஆபிரகாம பெரும்பான்மை டயத்துல அவங்க எப்படி அழைப்பாங்கன்னா மக்கள், மகா பிரபு, நீர் எங்களுக்குள்ளே மகா பிரபுவா இருக்கிறீர். ஆபிரகாம் ஒரு மகா பிரபு. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானா இருந்தான். நம்ம படத்துலலாம் ஆபிரகாம் பத்தி படத்தை பார்க்கும்போது ஆபிரகாம் ஒரு கிழிஞ்ச சால்வையை போட்டுட்டு ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு 4-5 ஆடு முன்னாடி போவாரு. அப்படி இல்லை ஆபிரகாம் எப்படியா? அவர் மகா சீமானா இருந்தான். அவர் ஒரு சீமான், ஐஸ்வர்யவான். ஆதியாகமம் 20:7 தேவனே சொல்றாரு அவன் ஒரு தீர்க்கதரிசி. வேதத்தோட முதல் தீர்க்கதரிசி யார் அப்படின்னா ஏனோக்கு. ஆனா வேத எழுத்தின்படி அவன் ஒரு தீர்க்கதரிசின்னு தேவன் மூலியமா அறிமுகப்படுத்தப்படுறார். யாருன்னா இந்த ஆபிரகாம். அவன் ஒரு தீர்க்கதரிசி. இப்ப ஈசாக்க பலி கொடுக்க போகும்போது அப்ப ஆடு எங்கப்பா, பலி கொடுக்கறதுக்கு ஆடு எங்க போனா அது அவர் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா சொல்றாரு, அங்க நிக்குது ஆடு. அவர் ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய சிநேகிதன். பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஐபிக்கு ஃப்ரெண்டா இருந்தா அது பெரிய விஷயம். அதனால பல லாபங்களை நம்ம சம்பாதிச்சு கொள்ளலாம். இவ யாருக்கு ஃப்ரெண்டா? தேவாதி தேவன், உலகத்தை படைத்த அண்ட சராசரங்களை கட்டி ஆளுகிற தேவனுக்கு ஃப்ரெண்டா. தேவனுடைய சிநேகிதன் வேதத்துல போட்டிருக்கு. ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 தடவை போட்டிருக்கு. எங்க போட்டிருக்குன்னா 2 நாளாகமம் 20:7, அடுத்து ஏசாயா 41:8, அடுத்து யாக்கோபு 2:23. இந்த 3 இடத்துலயும் தேவனுடைய சிநேகிதன் ஆபிரகாம் அப்படின்னு போட்டிருக்குது.